ராசா பறந்துடாதப்பா. நான் போய்ட்டுறேன். இ பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம ஒரு ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. எவ்வளோ பிடிச்சி அப்படின்னோம்னா 889 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குதுங்க. ஆக்சுவலாக 890 பிடிச்சிச்சு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நம்மளோட சென்மனூர் பெட்ரோல் பங்க்கில் தாங்க இருக்கும். பட் வந்து அப்படியே ரைடுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். இந்த ரைடு எங்கே கிளம்பிட்டோம் நாங்கள்? சிறுமலைக்கு தான் கிளம்பியாச்சு. பட் வந்து சிறுமலையில் வந்து பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரில. பட் எனக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை ஆகி போச்சு. பட் நம்மளோட சிறுமலையில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து கிளம்பலாம். ஒரு பிளானிங்னே சொல்லலாம். பட் வந்து சிறுமலைக்கு அங்கே போயிட்டு அப்புறம் அட்வென்ச்சர் பார்க் இருக்குதாம்மா, ஒரு ஃபால்ஸு, ஒரு வியூ பாயிண்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இப்போ இங்கே வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட சிறுமலைக்கு வந்து கிளம்புறோம். இப்போ யார் போயிட்டுருக்கோம்னா நம்ம அண்ணனும் தான் போயிட்டுருக்கோம். என்னடா அண்ணன்ற தம்பி வரலையா அப்படின்னு கேட்டால் தம்பி வரலைங்க. தம்பியை வந்து வேனில் ஏற்றி அனுப்பிச்சுட்டாச்சு ஃபங்க்ஷனுக்கு. பட் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா பையன், அதனால் சரி ஃபங்க்ஷனுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு. பட் நம்ம அண்ணனும் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃபைன் பார்த்துக்கலாம். மணி எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாங்க 7:21 ஆச்சு. நம்ம போன ரைடே 6:45 கிளம்பணும்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில. போன ரைட்னா நம்மளோட மேகமலை ரைடை சொல்கிறேன். அது உண்மையிலே கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிட்டோம் தான். ஆக்சுவலாக செகண்ட் சர்வீஸ் வந்து முடிச்சாச்சுங்க. பட் செகண்ட் சர்வீஸ் vlog வந்து இருக்கும். பட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பட் செக் பண்ணி பாருங்கள் என்னாச்சு, எவ்வளோ ஆச்சு, ஏதாச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸை காட்டிலும் செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த ரைட் கிளம்பிகிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குதுங்க. பட் பட்ஜெட் தாங்க நமக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. பட் நோ ப்ராப்ளங்க. ஆக்சுவலாக வந்து ஜூன் மந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். பட் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்ம எந்த பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்றத. பட் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். ஆனால் வந்து விளாக்லேயே வந்து நிறையா இடத்துல சொல்லியிருப்பேன். நம்ம விளாக் வந்து கன்டினியூஸாக பார்க்குறவங்களாம் தெரியும். ஆக்சுவலாக வந்து நிறையா டைமே தான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஊர் கிடையாது, அது ஒரு தனி ஸ்டேட். அந்த ஸ்டேட் பிடிக்கும் நான் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பேன். பட் அந்த ஸ்டேட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்க, கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர், ஆக்சுவலாக சரி நம்ம ஃபேமிலியில் இருக்க எத்தனை பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளோட சேர்ந்து ஜேர்னி பண்ணலாம். இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது நான் கிடையாது, நீங்கள். பட் அந்த செட்டப்புக்கு நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்கிரேட் ஆயிடுவேங்க. கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி செருப்பு போட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ட்ரக் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும் நம்மளோட சிவன் கோயில் போகும்போது. பட் அந்த ஒரு காரணத்தினால தான் செருப்பு போட்டு வந்துட்டேங்க. ஏன் அப்படின்னோம்னா போன டைமே நம்ம ஷூவை போட்டு வந்து ஒரு பக்கம் பேக் பெயினாக இருக்கட்டும், ஒரு பக்கம் கால் பெயினாக இருக்கட்டும், பட் வேறு மாதிரி நம்மளை வந்து வச்சு செஞ்சிருச்சு. பட் இந்த டைம் அதை எல்லாமே இதுக்கு பண்ணக்கூடாது. ஆனால் செருப்பு போட்டு போகிறது வந்து சேஃப்டி கிடையாது தான். பட் இருந்தாலும் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். பட் கம்ஃபர்ட் பார்த்தா சேஃப்டி பார்க்க முடியாது, சேஃப்டி பார்த்தா கம்ஃபர்ட் பார்க்க முடியாதுங்க. இது ரெண்டு தாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து கூறுமாறு மிகவும் தாய்மன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 மணி ஆகுமா? 8, 9, 10 3 மணி நேரம். இப்போது ஒரு அரை மணி நேரம், அப்போ 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரத்தில் வந்து நம்மளோட இது ரீச் பண்ணிடுவோங்க கன்ஃபார்ம். இங்கே வரைக்கும் தாங்க கொஞ்சம் நம்ம ஸ்லோலி கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட பெருமாள் மலைக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம். நம்ம திண்டுக்கலுக்கு இங்கேருந்து 80 கிலோமீட்ரு. கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் போகணுங்க, மைண்டில் இருக்குது. பட் வந்து போகிறதுக்கு டைமிங் தான் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, போவோம் கண்டிப்பாக ஒரு நாள். பட் பரவாயில்லையேப்பா, செகண்ட் சர்வீஸ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட இது கியருமே ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஸ்மூத்தான ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, பட் வந்து பட்டக்னு சவுண்டு கேட்கும். கியர் ஒட்டையிற மாதிரி சவுண்டு கேட்கும் கியர் போடும் போதெல்லாம். இப்போ வந்து அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக விழுகுது. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ராஸை பிடிக்க முடியல. ஆக்சுவலாக நேற்று வண்டி கழுவுன்னு நினச்சேன், சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு இந்த வாட்டர் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு இது இல்லைங்க. ஏன்னா அங்கங்கே தண்ணி ஓடிட்டு அங்கங்கே மெத்தி கழுவிக்கலாம்னு நினைக்கிறேன். வாட்டர் சர்வீஸ் வந்து இல்லை, அது ஏன்னு தெரில எனக்கு. சளி பிடிச்சி நம்மளை படுற பாடு இருக்கே. எனக்கு சளியை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த சளி வந்து நம்மளை பிடிச்சிட்டு படாத பாடுபடுத்து நம்மளை. ஐயோ, ஆக்சுவலாக மயிலாடும் பாறைக்கு வந்துட்டோம் நினைக்கிறீங்க. மயிலாடும் பாறை. ஐயோ, ட்ரிப் 0 பண்ணு நினச்சேன், மறந்துட்டேனே. ஆல்மோஸ்ட் அடிவாரம் நெருங்கியாச்சு. இன்னும் நம்ம திண்டுக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 51 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8:30 ஆச்சு.
ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மேலே கொடைக்கானலுக்கு வரீங்க அப்படின்னா இ பாஸ் முக்கியங்க. பட் லோக்கல் வெஹிக்கிள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இல்லாத பட்சத்தில் வந்து லோக்கல் வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் வந்து இ பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இ பாஸ் இருந்தால் தான் மேலே அனுமதிப்பாங்க உங்களை. என்ன ஏதோ ரோடு ஒர்க் போயிட்டுருக்குது. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக அந்த இங்கே நிற்கிறாங்களே அங்கே ஒரு குரூப் அண்ணனுங்க. இ பாஸ் வந்து இது பண்ணிட்டு ஆமாண்ணே கரெக்டாக சீசன் டயத்தில் வந்து தோண்டிச்சிட்டாங்க பாருங்கள். அதுதானே போன டைம் வரும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. போன மாதம் வரும்போதெல்லாம் இந்த மாதம் தோண்டி போட்டு இது பண்ணியிருக்காங்க. ராஜன் ப்ரோ ஓரத்தில் போங்க ராஜன் ப்ரோ. ராசா பறந்துடாதப்பா. மொபைல் ஹோல்டு வேறு பரிதாபக்கிடமாக இருக்குது. மொபைல் எங்கேயும் பறந்துடாமல் இருந்தால் சரி தான். அதான் கொஞ்சம் டவுட்டாகவே போயிட்டுருக்கேன் ஓரளவுக்கு. ஏற்கனவே இந்த ஃபோன் அடிமேல் அடி வாங்கியிருக்குங்க. அப்படியும் எடுக்குதுன்னா பார்த்துக்குங்களே. ஆக்சுவலாக இது வந்து ஹெச்டி டிஸ்பிளேவா, அடிமேல் அடி எஜ்ஜாக வாங்கியிருக்கும் அடி. ஏன்னா அந்தளவுக்கு கீழே போட்டு உருட்டி எடுத்துருக்கேன். பட் இப்போலாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா சல்லியாக நொறுங்கிடும். ஏன்னா போகிற வேகத்தில் கீழே விழுந்துச்சு அப்படின்னா. போகிற வேகத்துலலாம் ஒரு 70-80 தான் போயிட்டுருக்கோம். 70-80 கூட தொடல, 70 தான் போயிட்டுருக்கோம். அந்த வேணானே அவங்களா? ஆமாண்ணே அவங்களே தான். ஐயாவா வேணாம் பொறுங்க, போய் அட்டண்டன்ஸை போட்டு வருவோம். ஃபைனலி டீயை குடிச்சிட்டு இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். நம்ம வேன் வந்து முன்னாடி போயிடுச்சு. பட் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஓகே கிளம்பலாம். நேரம் வந்து நம்மளை வந்து இப்போ வத்தலகுண்டு காளியம்மன் கோயில்கிட்ட வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏதோ போகணுமாம்மா. பட் அங்கே போயிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 8:55 ஆச்சு. இப்போ ஹைவேஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஆஹா வா, சட்டையே கிழிஞ்சிரும் போல இருக்குதேப்பா. காற்று அந்தளவுக்கு வீசுது, விசு 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 விசுன்னு. ஆக்சுவலாக அங்கே ஒரு வேன் போகுதுங்க, அதான் நம்ம வேன்னு நினைக்கிறேன், தெரில. பட் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், பிடிச்சிடலாம் வேணே. நே அதே வேணும், அதே வேணும். பா வத்தலகுண்டை வந்தாச்சுங்க. சரி வத்தலகுண்டுக்கே வந்தாச்சுங்க. வத்தலகுண்டுகிட்டலாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்கோம். காளியம்மன் கோயில்கிட்ட போயிடுவோம். ஆக்சுவலாக அங்கே தான் வருவாங்க. பா டஸ்ட்டு சரி, வைசர் திறந்து வச்சு ஓட்ட முடியலையா? கண்ணுக்குலாம் காலி ஆகுது. ஹெல்மெட் போட்டு வராதவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கண்ணே. சத்தியமாக அவ்வளோதான். போலீஸ் வண்டியா ஆம்புலன்ஸா? வழி விடுங்க. 10 மீட்டர்ஸ் இடைவெளி விட்டு வரவும். அதான் சடன் பிரேக் அடித்தா நச்சு நம்ம பிரேக் அடிக்க முடியுமா? ஓகேங்க. ஸோ என்ன வாங்கன்னு தெரில, வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பும்போது லாக் கண்டினியூ பண்ணுறேன். பட் இங்கேனக்குள்ளே பர்ச்சேசிங்க்கே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆக்கிட்டாங்க. பட் அவங்கள வழி அனுப்பிச்சி விட்டுட்டு பட் நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறேங்க. இலவசம் மாட்டியாச்சு. போலாமானே. முதுகெல்லாம் வேர்த்து ஒழுகுதேப்பா. ஐயோ ஹில்ஸ்லேயே இருந்துட்டு கீழே வந்தாலே இது ஒரு பிரச்சனை ஆகி போயிடுது. ஓகேங்க, பறக்க தயாரா? ஏன்னா ஒவ்வொருத்தில் போனால் ஃபங்க்ஷனே 10 மணிக்கு ஆமாங்க. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 9:51. எப்படியும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவாங்க போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எப்படியும் லேட் ஆயிருன்னு நினைக்கிறீங்க. நம்ம சிறுமலைக்கு போய் ரீச் பண்ணுறது மதியம் தான் போய் ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். அங்கேருந்து ஒரு நம்ம 4 மணி 5 மணி போல் கிளம்புறதுக்கு பார்த்துருவோம். பட் அப்படியே கொடைக்கானலுக்கு தட்டிடுவோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். நம்ம மேகமல் ரைடே ஒரு பிளானுமே இல்லாமல் போய்ட்டு தான் சக்ஸஸ் ஆனோம். பட் இதுவுமே ஒரு பிளானுமே இல்லை தான். பட் இருந்தாலும் நம்ம சக்ஸஸாக முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கப்பா வேனை காணா? வேனை விட்டு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. பட் எங்கிட்ட போச்சுன்னே தெரில. ஆல்மோஸ்ட் நம்ம திண்டுக்கல்லுக்கு வந்து 31 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஸோ வந்து ரைட் சைட் போக சொல்கிறாங்க. ஓகே ரைட் சைட் இங்கேருந்து இண்டிகேட்டர் போட்டுருவோம். ஏன்னாங்க அங்கே 31 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க, இங்கே 32 கிலோமீட்டர் போட்டிருக்கீங்க. அட பாவிகளா, என்னடா இது இதாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. யார் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணாங்கன்னு தெரில. ஒவ்வொரு போர்டில் ஒவ்வொரு இது போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இதில் 32 போட்டிருக்காங்க, அங்கே 31 போட்டு வச்சுருந்தாங்க. அட பாவிகளா, மேப்லாம் இல்லாமல் எதிராக நம்பி வருது. நாங்கள் கண்ணு கிட்டது வரைக்கும் நம்மளோட வேனை காணோம். பட் முன்னாடி நல்லாவே முன்னாடி போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம் வேனை.
ஆக்சுவலாக நம்ம வேனை பார்த்தாச்சுங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒர்க்கிங் போயிட்டுருக்குங்க. அண்ணே இன்னும் ஓப்பன் பண்ணல போலையே. நீ அங்கே போகிறேன் டான்ஸு போகிறேன். ஐயோ ஐயோ, ஒரே அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்பா என்ன ஒரு டயர் தூக்கிக்குது, ஒவ்வொரு டயர் தூக்கிக்குது. என்னண்ணே ஓரம் கட்டுறாரு எப்பா. ஓகேங்க, ஸோ அவங்க வந்துடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி தட்டியே போவோம். ஏன்னா நமக்கு இப்போ நம்ம ரைட் பிளான் வேறு இருக்குதுங்க. பட் இங்கே போயிட்டு நம்ம லேட் ஆகிரும் எப்படியும். பட் அதனால் பார்ப்போம். அப்பா திண்டுக்கலுக்கு பைக்கில் போகிறதுலாம் ஃபஸ்ட் டைமு. திண்டுக்கலுக்கு ஆமாம், திண்டுக்கலுக்கு பைக்கில் போகிறதுலாம் ஃபஸ்ட் டைம் தான். காரில் போயிருக்கேன். மணி 10:02 ஆச்சுங்க. 10 மணிக்கு தாங்க ஃபங்க்ஷன்னாங்க. பட் ஆக்சுவலாக ரொம்ப டிலே ஆக்கிட்டாங்கங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட டிலே ஆக்கிட்டாங்க. ஓகே, ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், மேலே பறக்கிறோம். கொடைக்கானல் டு திண்டுக்கல் இப்போ போயிட்டுருக்குது. அடுத்து வந்து திண்டுக்கல் டு சிறுமலை வந்து மேலே ஏறுவோம். ஓகே போய்க்குவோம். பைக்கிலலாம் நிறைய பேர் வர தான் செய்கிறாங்க. பட் ஹெல்மெட்ன்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10 பேர்த்தில் வந்து அந்த ஒரே ஒரு ஆள் தான் போட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹெல்மெட் அவேர்னஸ் ஏன் இல்லாமல் இருக்கான்னு தெரில. பட்டு தர்மம் தலைக்காக்கும், தலைக்கவசம் உயிர் காக்கும். அதுதான் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். கூடிய சீக்கிரத்தில் அவேர்னஸ் வந்து கொண்டு வருவோம். நிறையா பேர்த்துக்கு ஹெல்மெட் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிலாம் மைண்ட் செட் இருக்குது. செஞ்சிருவோம் சிறப்பாகவே. இன்னும் 21 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்மளோட 10 கிலோமீட்டர் வந்துருக்கோம்னுங்க. இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட திண்டுக்கலுக்கு. ஏதோ ஆமாங்க, பாலம் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு போல இருக்குது. பாலம் மாயா கட்ட போகிறீங்க தாத்தா. கரெக்டாக குறுக்க வந்துடுறாரு. இன்னும் 16 கிலோமீட்டர் தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம திண்டுக்கலுக்கு. ப்ரோ வெயிட் பண்ணுவோமா போவோமா? ஓகே அவ்வளோதான். அங்கேயே 16 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸாக வந்துருப்போம். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அம்மா ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போவோம். முதுகு தான் வலிக்குது ஒரு மாதிரி. 3 hours later. ஓகேங்க, ஸோ நம்ம இப்போ மண்டபத்தை ஒட்டி கிளம்ப போகிறோம். நம்மளோட சிறுமலைக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 33 கிலோமீட்டர் போகணும். ஆக்சுவலாக எத்தனை ஒரு ஜேர்னி காட்டுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 நிமிஷம் 1 மணி நேரம் 2 நிமிஷம் காட்டுது. பட் ஓகே, அதுக்குள்ளேயுமே போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் இங்கேருந்து 33 கிலோமீட்டர் நம்ம போகணும். கெட்ட வெயில் பொழந்து தள்ளுது. போய்ட்டுறேன். சரி சரிம்மா சரி சரிங்கண்ணே. இதெல்லாம் ஓகேண்ணே, பாய் சரிங்கண்ணே. எந்த வீடுண்ணே? சரிங்கண்ணே, எடுத்து அனுப்பிச்சுடுறேன். சரிங்கண்ணே. சரிங்கண்ணே, இதெல்லாம் ஓகேண்ணே. சரி சரிண்ணே, போய்ட்டுண்ணே. சரிங்கண்ணே. சரி மலை. சரி ஓகேங்க. சரி, இடத்த வச்சு கிளம்பியாச்சு. அண்ணே ஆமாங்கண்ணே. ஆமாங்கண்ணே. சிறுமலை வரைக்கும் போகிறீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கண்ணே. சரி போய்ட்டு வாங்கண்ணே. சரிங்கண்ணே. இல்லைங்க, சிறுமலை வரைக்கும் போயிட்டு அப்படியே ஆமாங்கண்ணே. சரிங்க, சரி வரேங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னண்ணே போகலாமா? வேர்த்து தள்ளுது. ஏன்னா ஏதாவது ரன்னிங்கில் தெரியாது, அதான் நிற்க வேர்க்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சுங்க. பட் இதில் போக சொல்லுது. ரைட், கரெக்ட் தான். கூகுள் மேப் என்கிற குட்டி சாத்தான் எங்கிட்ட போக சொல்லணும், எங்கிட்ட போக சொல்லணும். நம்ம தாங்க கொஞ்சம் சுதாச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்து போகணும். தான் இருக்கும். நானே முன்னாடி வரேன். ஃபோன்னு பார்த்து ஃபோனு பிளாஸ்ட். ஆல்சோ ஃபோன் பிளாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நொறுங்கிச்சா?
இல்லைண்ணே எங்கன்னா விழுந்துச்சு தெரில. ஆஹா அட்டி பலத்தடிங்க. ஸோ டச்சு ஒர்க் ஆகுதான்னு தெரில. சூப்பா நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மொபைல் ஹோல்டர் ஆடாது. சோஃபா அப்படி நொறுங்கிருச்சு. உடனே டச்சு வேலை செய்தான் தெரியல. நல்ல வேலைக்கு இங்கே பாருண்ணே இப்படி குத்திருச்சு. நேராக போய் அடிச்சிருச்சு. அதான் ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளோட மொபைல் ஹோல்டர் வந்து பரிதாபக்கிடமாக இருக்குன்றேன் இல்லைங்க. பட் அதே ஒரு ஃபால்ட் தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருகிற அந்த இது வந்து பிடுங்கினே இது வந்து இப்படி வந்துருச்சுங்க. கல்லில் விழுந்து நம்மளோட ஃபோன் வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மோசமாட்டி விழுந்துருச்சு. சரி ஓகேங்க. ஸோ ரைடில் இதெல்லாம் நடக்கிறது தான். ஓகே நம்ம இப்போ மேகமலையை நோக்கி அடிக்கிற வசம் மேகமலை தாங்க எனக்கு வாயில் எடுத்தாலே வருது. ஓகே ஃபைனுங்க, பார்த்துக்குவோம். போகும்போது சில இது இப்படிலாம் நடக்க தான் செய்யும். பட் நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபோனு கீழே வந்ததுக்கு வந்து ஆடியோ ஃபுல்லாக அதில் தாங்க ஃபோனில் தாங்க இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, ஓகேடா இவ்வளோ நேரம் தூரம் நம்ம வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபைன். டிஸ்பிளே வந்து டச்சு வந்து நொறுங்கிடுச்சு. பட் இருந்தாலுமே டிஸ்பிளே எடுக்குது தான். டிஸ்பிளேவும் எடுக்குது, டச்சும் எடுக்க தான் செய்யுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே பார்த்துக்குவோம். ரைட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிற விஷயம் தாங்க. பட் இதுக்காகலாம் நம்ம வந்து பின்வாங்கவோ கூடாது, மனசையும் தளர விட்டுறக்கூடாது. பட் எது வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பிரச்சனையை சும்மா லெஃப்ட் ஹேண்டில் சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆஹா ஆக்சுவலாக நம்மளோட 2 நல்ல வேலைக்குங்க. ஸோ 1க்கு 2 மைக்கு எல்லாமே 1க்கு 2ஆகவே வச்சுக்கணுங்க இனிமேல். பட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு மைக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மைக்கில் வந்து பேசியிருந்திருப்பேன். பட் அந்த மைக் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபோன் கலந்து கீழே விழுந்ததில் வந்து அந்த வயர் வந்து ஏதோ விட்டுச்சு போல இருக்குது. ஃபோன் கலந்து கீழே வந்ததுக்கப்புறம் வயர் விழுகுன்னா நம்ம ஃபோனில் தானே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் அதுலேருந்து அப்படியே ஏதோ இதாகி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து அதை வந்து எடுக்க மாட்டேங்குது அந்த மைக்கு. அதனால் வந்து நல்ல வேலைக்கு ஸ்பேருக்கு வந்து இன்னொரு 2 மைக் வச்சுருந்தேன். பட் அதில் ஒரு மைக்கு சோலி முடிச்சாச்சு, இன்னொரு மைக் இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2-3 மைக் ஆர்டர் பண்ணி வைக்கணுங்க. பட் சொல்ல முடியாது எப்போ என்ன நடக்குன்றது, என்ன ஆகும் ஏதாகும் என்ன நடக்கும் அப்படின்றதே சொல்ல முடியாது. பட் ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள். ஐயோ என்னத்தை நான் சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரிலங்க. ஸோ நமக்கு வந்து எப்படின்னா பிரச்சனையாக தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த ரைடு. ஸோ வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எபிசோட் 1 தான். எபிசோட் 2ல் வந்து நம்ம வந்து மேமலை சிறுமலையை வந்து ஏறி இருப்போங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து மேகமலைன்னு சொல்லி மேகமலை தாங்க நமக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் ரைடுமே நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைடு வந்து கிளம்ப போகிறோம். எல்லாமே ஏன்ப்பா சர்ப்ரைஸாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, ஸோ சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால தான் சர்ப்ரைஸாக வந்து ஸோ ரைடுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஆக்சுவலாக வந்து சம்பவம் வந்து ஏகப்பட்ட சம்பவம் வந்து நடக்குதுங்க. ஸோ எல்லாமே கேமரா ஆஃபில் இருக்கும்போது தான் நடக்குது. இது வந்து எப்படின்னா கேமரா ஆனில் இருக்கும்போது இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் தான். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கேமரா ஆஃப் பண்ணி இருக்கும்போது ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காட்ட முடியல, ஏன்னா கேமரா வந்து ஆனில் இல்லாத காரணத்தினால வந்து. ஸோ எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ சேஃபாக ரைடிங் கேஸ் ஹெல்மெட்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. நீ ஏன்ப்பா போடல அப்படின்னா பட்ஜெட் ப்ராப்ளம் தாங்க. ஸோ குறி சீக்கிரம் நம்மளும் ரைடிங் கேஸ்லாம் வாங்கி போட்டலாம். ஸோ மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. ஸோ டாட்டா பாய்ங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க.